டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால் அப்படின்னா நமக்கு என்ன நல்லா தெரியும். ரவுட்ஸை வந்து அதுவாகவே ரவுட்டிங் டேபிளில் எழுதும். அது எழுதுறதுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து IPv6 வெர்ஷனும் இருக்குது, IPv4 வெர்ஷனும் இருக்குது. பாருங்க, இங்கே குறிப்பிடப்பட்ட எல்லா ப்ரோட்டோகாலுக்குமே வந்து ரெண்டு சப்போர்ட்டும் இருக்கு. IPv4 சப்போர்ட்டும் இருக்கு, IPv6 சப்போர்ட்டும் இருக்கு. ஒரு சின்ன சின்ன பெயர் மாற்றங்கள் சில இதுல இருக்குது. பாருங்க, இங்க NG அப்படின்னு போடுறாங்க. IPv6 இப்ப NGனா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வெர்ஷன் 3 OSPFல வந்து வெர்ஷன் 3 IPv6 OSPF சொல்றாங்க. அப்புறம் இங்க வந்து மல்டி புரோட்டோகால் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து BGPங்கிறது வந்து வெறும் IPv4 மட்டும் சப்போர்ட் பண்ற புரோட்டோகால் இல்ல, IPv6 சப்போர்ட் பண்ணுது. இன்னும் இன்னும் நிறைய லேயர் 2 டெக்னாலஜி, லேயர் 3 டெக்னாலஜி, லேபிள் டெக்னாலஜி லைக் செக்மெண்ட் ரவுட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை BGP சப்போர்ட் பண்றதுனால இதுக்கு வந்து MPBGPன்னு சொல்லுவோம், மல்டி புரோட்டோகால் BGP. அதுல ஒண்ணுதான் IPv4 சப்போர்ட்டும் IPv6 சப்போர்ட்டும். அதனால BGP MPன்னு சொன்னா அது வந்து IPv6 BGP அப்படின்னு எடுத்துக்கூடாது, தப்பு. இங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கூடாது. BGP MPனா வந்து IPv6 BGP அப்படி சொல்லக்கூடாது, அப்படி கிடையாது. MPங்கிறது ஒரு பொதுவான பேர், மல்டி புரோட்டோகால். அது மல்டி புரோட்டோகால் சப்போர்ட் பண்றதுனால IPv4 சப்போர்ட் பண்ணும், IPv6 சப்போர்ட் பண்ணும், செக்மெண்ட் ரவுட்டிங்கும் சப்போர்ட் பண்ணும், VXLAN EVPN சப்போர்ட் பண்ணும், அப்புறமா லிஸ்ப் சப்போர்ட் பண்ணும், இன்னும் நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும். அதனால அது மல்டி புரோட்டோகால். ரைட். இங்க டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகாலுடைய முறை எப்படி வந்து இது வேலை செய்யுது. டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால்னா நம்ம ஸ்டாட்டிக்கா ரூட்ஸ் எழுத வேணாம், அதுவாகவே ரூட் வந்து ரவுட்டிங் டேபிள்ல வந்துடும். அது எப்படி அதுவாகவே வரும்? எப்படி வரும்னா, இந்த மாதிரி அப்டேட்ஸ் அனுப்பும். இப்போ இந்த ரவுட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த அப்டேட்டா அனுப்பும். இந்த ரவுட்டர் அதை வாங்கி இந்த ரவுட்டர் வந்து ரவுட்டர் 2 அப்டேட் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இது ஒரு அப்டேட் அனுப்பும். அந்த அப்டேட்ல என்னென்னலாம் இருக்கும்னா, ரவுட்டர் 2 கொடுத்ததும் இருக்கும், ரவுட்டர் 1 அப்டேட்டும் இருக்கும். அப்ப ரவுட்டர் 3 லேர்ன் பண்ணும்போது ரவுட்டர் 3 என்ன பண்ணுது, அதை வாங்கி அப்டேட் பண்ணும் பொழுது அதுக்கு புரிய வருது, நம்மளும் இப்படி ரவுட்டர் 2 கனெக்ட் ஆயிருக்கிறோம், ரவுட்டர் 1 வழியாவும் நம்ம ரவுட்டர் 2 கனெக்ட் ஆயிருக்கிறோம்னு அதுக்கு புரிய வரும். ஏன்னா ரவுட்டர் 2 கிட்ட இருந்து நேரா வந்த அப்டேட் ரவுட்டர் 1க்கு போயிட்டு ரவுட்டர் 1ல இருந்து ரவுட்டர் 1 கிட்ட இருந்து கூட வர்றதுனால ரவுட்டர் 3க்கு வந்து தெரிய வரும், நமக்கு இந்த ரெண்டு திசையிலையும் அப்டேட்ஸ் வந்து இருக்குது. அப்போ அப்டேட்ஸ் அனுப்புறது மூலியமா தான் இந்த ரவுட்டிங் டேபிள்ஸ்க்கு எல்லாம் தேவையான ரூட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியுது. ஏன்னா இப்ப பாருங்க, ரவுட்டர் 1 வந்து ரவுட்டர் 3 கனெக்ட் ஆயிருக்கு, ரவுட்டர் 2 கனெக்ட் ஆயிருக்குது. அப்போ ரவுட்டர் 1 வந்து இந்த நெட்வொர்க்கை பத்தி, இங்க இருக்கிற நெட்வொர்க்கை பத்தி 2 கிட்ட இருந்து லேர்ன் பண்ணும், 3 கிட்ட இருந்தும் லேர்ன் பண்ணும். அப்போ ரவுட்டர் 1க்கு புரிய வரும் நம்ம டோபாலஜி எப்படி இருக்குன்றது. அந்த அப்டேட்டை பேஸ் பண்ணி தான் அதுவே ஒரு புரிதலுக்கு வரும், டோபாலஜி எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, எதுனோட. டோபாலஜிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டிசைன் அர்த்தம், அவ்வளவுதான். நம்ம டிசைன் எப்படி இருக்குது, நம்ம நெட்வொர்க் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு அது எல்லா ரவுட்டருக்கும் தெரிய வரும், இந்த அப்டேட்ஸ் போறது மூலியமா தான். ஸோ இந்த அப்டேட் போறது மூலியமா தான் தூரம் இருக்கிற நெட்வொர்க், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரவுட்டர் 2க்கு பின்னால ஏதோ ஒரு நெட்வொர்க் இருக்கு, 1.1.1.1. அந்த ரிமோட் நெட்வொர்க்ஸ் எல்லாம் லேர்ன் பண்றதுக்கு, டிஸ்கவர் பண்றதுக்கும் இந்த அப்டேட்ஸ் தான் பயன்படுது. ஸோ இந்த டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால் வந்து அப்டேட்ஸ் அனுப்புவதன் மூலமாக தொலைதூரத்தில் இருக்கிற நெட்வொர்க்கை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது, ரவுட்டர்ஸ்னால தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ரவுட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி இதுல எது பெஸ்ட் ரவுட், அந்த டெஸ்டினேஷன், உதாரணத்துக்கு இந்த டெஸ்டினேஷன் போனோம்னா இப்படி போறதுதான் பெஸ்ட், இப்படி போனா 1-2 ஹாப் இருக்குது, சுத்தி போகணும்,
நம்ம இப்படியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த பெஸ்ட் ரவுட்டை மட்டும்தான் ரவுட்டிங் டேபிள்ல எழுதும். அந்த ரவுட்டிங் டேபிள்ல ஒரு ரவுட்டரும் ஒரு ஹாப். இல்ல, ஹாப்புங்கிறது ஜெனரல் டேர்ம், சாதாரண நெட்வொர்க்கிங்ல பயன்படுத்துற ஒரு பதம். ஹாப் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த ரவுட்டர்னு அர்த்தம். அது ரிப்புக்கு மட்டும்தான் பொருந்தும்னு இல்லை. ஹாப் அப்படிங்கிற மெட்ரிக் வேணா ரிப்பு யூஸ் பண்ற மெட்ரிக் தான். ரிப்பு வந்து ஹாப் கவுண்ட், ஹாப் தான் வந்து ரிப்பு யூஸ் பண்ற மெட்ரிக் ஹாப். ஆனா ஆனா ஹாப்புங்கிறது ரிப்பு யூஸ் பண்ற மெட்ரிக். ஆனா அந்த வார்த்தை வந்து ரிப்புக்கு மட்டுமே சொந்தமானது இல்ல. நெட்வொர்க்கிங்ல நம்ம பல இடங்கள்ல ஹாப் பத்தி பேசுவோம். நெக்ஸ்ட் ஹாப் அப்படின்னா என்ன தெரியுமா? கேட்வே கூட குறிக்கும். கேட்வே நெக்ஸ்ட் ஹாப் அப்படிங்கும் போது அது வந்து கேட்வே கூட குறிக்கும். இப்போ உங்க கம்ப்யூட்டருக்குலாம் யார் தெரியுமா நெக்ஸ்ட் ஹாப்? ரவுட்டர். கேட்வே ரவுட்டர். அங்கேயும் நெக்ஸ்ட் ஹாப் ரவுட்டர் தான். நெக்ஸ்ட் ஹாப்னாலே சுவிட்ச் எல்லாம் கிடையாது, ரவுட்டர் தான். இப்போ உங்க கம்ப்யூட்டர் இங்க இருக்குது, இந்த கம்ப்யூட்டர் ஒரு சுவிட்சோட கனெக்ட் ஆயிருக்குது. ஆனா இது வந்து ஒரு லேயர் 2 டிவைஸ், அதனால ரவுட்டிங் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நெக்ஸ்ட் ஹாப் இதுதான், ரவுட்டர் 3. இந்த அட்ரஸ் தான் ரவுட்டர் 3 தான் நெக்ஸ்ட் ஹாப். இந்த கம்ப்யூட்டருக்கு ரவுட்டர் 3 தான் நெக்ஸ்ட் ஹாப், சுவிட்ச் கிடையாது. எது ரவுட் பண்ணுமோ, எது வந்து ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற பாக்கெட்டை இன்னொரு நெட்வொர்க்கு கொடுக்குமோ அதுதான் ஹாப் என்று கருதப்படும். அதுதான் ஹாப்னு சொல்லுவோம். சுவிட்சஸ் எவ்வளவு நடுவில் இருந்தாலும் அது ஹாப்ஸ்ன்னு எடுத்துக்க மாட்டோம். சரி, இப்போ இந்த ரவுட்டிங் டேபிளுக்கு வந்து தூரத்தில் இருக்கிற நெட்வொர்க்கை லேர்ன் பண்ண முடியுது. அப்புறமா ஒரு நெட்வொர்க் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த நெட்வொர்க் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் ரவுட்டிங் டேபிள்ல போயிட்டு சொல்லும். இது ஏற்கனவே இருக்கிற ரூட் வந்து இப்ப டவுன் ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடணும் அப்படின்னு அப்டேட் பண்ணும் ரவுட்டிங் டேபிள்ல. இந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புதுசா ஒரு நெட்வொர்க் வந்திருக்குன்னா உடனே எல்லா ரவுட்டிங் டேபிளுக்கும் போய் சொல்லும், நம்ம புதுசா ஒரு நெட்வொர்க் வந்துருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பாதைகள் இருந்ததுன்னா அதுல எது சிறந்த பாதை, பெஸ்ட் பாத், எதுக்கு வந்து கம்மி மெட்ரிக்கோ அதுதான் பெஸ்ட் பாத். கம்மி மெட்ரிக் தான் வந்து பெஸ்ட். அதிக மெட்ரிக் பெஸ்ட் கிடையாது. கம்மி மெட்ரிக் தான் பெஸ்ட் பாத். ஆமா, இப்போ நம்பர்ல தான் அது குறிப்பிடப்படும். மெட்ரிக்ன்றது 5, 10, 15 ஹாப் அப்படின்னு ரிப் இருந்தா ஹாப் கவுண்ட்ல சொல்லுவோம் 5, 10, 15. EIGRP இருந்தா அது ஒரு காம்போசிட் மெட்ரிக். பேண்ட்வித் அண்ட் டிலே வச்சு கலவையா பேண்ட்வித்தையும் டிலேயை போட்டு குழப்பி ஒரு நம்பர், பெரிய நம்பர் வரும். இந்த பாதைக்கு போனா இந்த பெரிய நம்பர், இந்த பாதைக்கு போனா இன்னொரு பெரிய நம்பர், இது ரெண்டுத்துல எது சின்னது அது வழியா போகும். ஸோ நம்பர்ஸ்ல தான் குறிப்பிடப்படும் மெட்ரிக்ன்றது. சரி, பெஸ்ட் பாத் வந்து எந்த பாதை வழியா போனா கம்மி மெட்ரிக்கோ அந்த பாதை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு வந்து கம்மி ரூபா இருந்தா பெஸ்ட் மெட்ரிக். அது ரூபாவை எத்தனை இதுல கால்குலேட் பண்றீங்க? நம்பர்ல தான் கால்குலேட் பண்றீங்க. 15 ரூபா, 150 ரூபா அப்படி. சில பேருக்கு வந்து நேரம் தான் மெட்ரிக். அரை மணி நேரங்கிறது ஒரு நம்பர் தானே, 30 நிமிஷம் தானே. இந்த பாதை வழியா போனா அரை மணி நேரத்துல போயிடலாம், அந்த பாதை வழியா போனா 1 மணி நேரத்துல போயிடலாம். அப்போ எது பெஸ்ட்? அரை மணி நேரம் தான் பெஸ்ட் இல்லையா? சின்னதுதான் பெஸ்ட்டுங்க மெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும். ஒரு பெஸ்ட் பாத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நல்லா இருந்த பாத்து போயிருச்சு, உடனே என்ன பண்ணும், வேற ஏதாவது பார்த்துருக்கானோ தேடும். அதுவும் இந்த ரவுட்டிங் புரோட்டோகால்னால செய்ய முடியும். வேற ஏதாவது பார்த்துருக்குதா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கும். வேற பார்த்து இல்லைன்னா இல்ல அப்படின்னு ரவுட்டிங் டேபிள்ல சொல்லிடும். பேக்கெட் டிராப் ஆக ஆரம்பிச்சிடும் அப்பத்துல இருந்து. ஸோ
ஒரு புது நெட்வொர்க் வந்தாலும் புது நெட்வொர்க் வந்துருச்சு அப்படின்னு ரவுட்டிங் டேபிளுக்கு அப்டேட் பண்ணுவோம். இருந்த நெட்வொர்க் போயிருச்சுனாலும் போயிருச்சுன்னு சொல்லிடணும் இல்லையா? இல்லைன்னா தேவையில்லாம பேக்கெட் ஃபுல்லா ஃபார்வர்ட் பண்ணி 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 டிராப் ஆகும். அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அப்போ அனுப்புறவங்க என்ன பண்ணலாம்? அனுப்பாம நிறுத்திடலாம். இல்ல தேவையில்லாம வேஸ்டா அனுப்பி 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 டிராப் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பும். இதே நீங்க ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுதுனீங்கன்னா எங்கேயாவது ஒயர் பிச்சு கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ போய் எல்லா ரவுட்டர்லயும் போயிட்டு நம்ம மேனுவலா மாத்தின்னு இருக்கணும். அந்த ஒயர் பிச்சுக்கிச்சே, சரி அது வழியா அனுப்பாம இன்னொரு ஒயர் வழியா அனுப்பலாம். அது தொல்லை, அது நேரம் எடுக்கும். ஆனா இது வந்து ஆமா, அதுக்கு ஃபுல்லா டோபாலஜி தெரிஞ்சிருந்தா தான் பண்ண முடியும் ஸ்டாட்டிக் ரூட்டிங். முழுசா டோபாலஜி தெரியாதவனுக்கு ஸ்டாட்டிக் ரூட்டிங் எழுத தெரியாது. ஏன்னா எங்க எப்படி எங்க எந்த திசையில போனா என்ன வரும்னு யாருக்கு தெரியும்? முழுசா வந்து தமிழ்நாடு தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல தெரியும். இப்படி போங்க அப்படி போங்கன்னுட்டு. நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா டூர் அடிக்கணும்னு வந்திருக்கிறீங்க, உங்க புதுசா வாங்கின ஒரு பைக் எடுத்துன்னு. அப்போ யாரோ ஒரு ரோட்ல போறவங்க கிட்ட கேக்குறீங்க, இந்த கன்னியாகுமரிங்கிறாங்களே எப்படி போறதுங்கன்னு. அவன் கன்னியாகுமரியிலே என்னன்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டான். அவன் கொட்டாம்பட்டியில பிறந்து கொட்டாம்பட்டியிலே வாழ்ந்து இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு நீங்க வந்து கன்னியாகுமரி எப்படி போகுதுன்னு கேட்டா அவன் எப்படி சொல்லுவான்? பாவம், ஒன்றும் தெரியாது. கன்னியாகுமரியாங்க தெரியலங்க அப்படின்னுவான். நல்லது, தெரியலன்னு சொல்லிட்டா நல்லது. வேற எங்கேயாவது மாத்தி காமிச்சுட்டான்னா நீங்க பெங்களூருக்கு வந்துருவீங்க, அப்படி ஆப்போசிட் டிரெக்ஷன்ல. ஸோ பேசாம கூகுள் மேப் போட்ட போறது பெஸ்ட். அதான் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், கூகுள் மேப். நீங்க ஆளுங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போறதுக்கு நிஜமா யாருக்குமே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க பைக் எடுத்துன்னு போயிட்டு கன்னியாகுமரி எப்படி போறதுன்னு திருச்சியில போய் கேட்காதீங்க. ஒருத்தருக்கும் திருச்சிக்காரங்களுக்கு தெரியாது. ஆமா, அது நீங்க கூகுள் மேப் தான் போட்டு. சரி. The most components of dynamic routing protocol includes data structure. அப்படின்னு ஒரு லொகேஷன் இருக்குது பாருங்க. ரேம்ல ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில ஒரு அலோகேஷன். அந்த ரவுட்டிங் டேபிள் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு பஃபர், ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல தான் வந்து மொத்தம் ஸ்டோர் ஆயிரும். அப்போ இந்த ரவுட்டிங் டேபிள் நிறைய ரவுட்ஸ் எழுதணும், நிறைய ரூட் இருக்கும். அந்த ரூட் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பஃபர் வேணும், ஒரு டெம்பரரி மெமரி வேணும். டெம்பரரி மெமரி தான் பஃபர்னா வந்து தற்காலிகமா சேர்த்து வைக்கிற இடம் தான் பஃபர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. பஃபர் அப்படிங்கிறது இப்போ டெக்னிக்கல் வேர்டா நினைச்சுக்கிறாங்க. அது டெக்னிக்கல் வேர்ட்லாம் கிடையாது. பஃபர்னா வந்து தற்காலிகமாக டெம்பரரிலி சேமிச்சு வைக்கிற இடத்து பேரு பஃபர் ஸ்டோரேஜ். பஃபர் டைம்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படி வெயிட் பண்ணலாம். பஃபர் டைம், பஸ்ஸுக்காக ஐ நீட் டு வெயிட் ஃபார் 30 மினிட்ஸ்ன்னு சொல்றது போல 30 மினிட்ஸ் பஃபர் டைம்னுவாங்க. அது இந்தியால சொல்றது இல்ல, சில கண்ட்ரில சொல்றது கேட்டிருக்கேன். 30 மினிட்ஸ் பஃபர் டைம் அப்படின்னா 30 மினிட்ஸ் டெம்பரரியா அவர் வந்து அங்க வெயிட் பண்ணணும். சில மாதிரி ரவுட்டிங் டேபிள் வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, ரவுட்டர் ரன் ஆகிட்டு இருக்கிற நேரம், அந்த நேரத்துல ரவுட்டிங் டேபிளுக்குள்ள சேமிக்கும் ரூட்டை. ரவுட்டிங் டேபிளுக்குள்ள ரூட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்றது ரேம் பயன்படுத்தி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மெசேஜஸ் டு டிஸ்கவர் நெய்பரிங் ரவுட்டர்ஸ், exchange routing information and maintaining accurate information about the network. ஸோ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு ரவுட்டரும் சில அப்டேட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கும். அதான் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மெசேஜ்னு சொல்றோம். அதுல ஒண்ணு நான் இருக்கிறேன்னு சொல்ற மெசேஜ். இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட ஒரு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் உங்களோட கான்டாக்ட்ல இருக்க வரைக்கும் தான் அது வேலிடு. உங்ககிட்ட கான்டாக்ட் போயிடுச்சுன்னா அது வேஸ்ட் இல்லையா? நீங்க சொன்னது எல்லாமே நான் அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா உங்க கான்டாக்ட் இல்லைன்னா நான் எப்படி அதை பயன்படுத்த முடியும்? ஸோ
என்ன செய்வோம்னா அப்பப்போ நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுவோம். அப்போ எதுக்காக அப்படி பேசுறோம்? நீங்க நல்லா இருக்கிறீங்க, நேத்து தான் பேசினேன், நேத்து நைட்டு தான் பேசியிருப்பேன். அதனால காலையில திருப்பி ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். என்னன்னா இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கிறாரா அப்படின்னு செக் பண்றது. அப்பதான் அவரு அவர் போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் வேலிட். கான்டாக்ட் இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் வேஸ்ட். அந்த மாதிரி ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கூட என்ன பண்ணுதுன்னா சில பேக்கெட்ஸ் அனுப்போம். அது ஹலோ பேக்கெட்னு சொல்லலாம், இல்ல பீரியாடிக் அப்டேட்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்றது மூலியமா நெய்பர் இருக்கு, நம்ம நெய்பர் இன்னும் டவுன் ஆகல, அந்த நெய்பர் கொடுத்ததெல்லாம் இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அக்யூரேட்டா இருக்குது, மாறல, எந்த மாற்றமும் வரல அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பெஸ்ட் பார்த்த டிட்டர்மைன் பண்றதுக்கு ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் ஒவ்வொரு மெட்ரிக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மெட்ரிக்கை வந்து ஆஹ், அப்போ அந்த மெட்ரிக்கை கண்டுபிடிக்கணும்னா ஒரு அல்காரிதம் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப் கவுண்டர் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு அல்காரிதம், ஒரு 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 ப்ரோக்ராம். அல்காரிதம்னா ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் தேவைப்படுது நமக்கு. ம். அந்த ப்ரோக்ராமை பயன்படுத்தி தான் கால்குலேட் பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி கிடையாது. ஓஎஸ்பிஎஃப்க்கு எஸ்பிஎஃப் அப்படின்ற ஒரு அல்காரிதம் பயன்படுத்தப்படுது. ஓஎஸ்பிஎஃப்ல என்ன அல்காரிதம்? எஸ்பிஎஃப், ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். ஏஜிஆர்பில டியூவல் அப்படிங்கிற அல்காரிதம் யூஸ் ஆகுது. டியூவல், டிஃப்யூசிங் டிஃப்யூசிங் அப்டேட் அல்காரிதம். டியூவல் அப்படிங்கிற அல்காரிதம் யூஸ் ஆகுது. டிஃப்யூசிங் அப்டேட் அல்காரிதம் ஏஜிஆர்பிக்கு. ரிப்க்கு வந்து பெல்மேன் அப்படின்னு ஒரு ஆளுடைய பேர்ல ஒரு அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதம் யூஸ் ஆகுது. அவ்வளவு பெருசா யாரும் அதை வந்து பாயிண்டா சொல்ல மாட்டாங்க. டியூவல் அல்காரிதம் சொல்லுவாங்க, ஏஜிஆர்பி டிஃப்யூசிங் அப்டேட் அல்காரிதம். ஓஎஸ்பிஎஃப் சொல்லுவாங்க. பிஜிபி கூட மெட்ரிக் இல்லைனாலும் ஆட்ரிபியூட் இருந்தாலும் அந்த ஆட்ரிபியூட் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு. அல்காரிதம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க பிஜிபிக்கு அல்காரிதம்லாம் இல்ல. மெட்ரிக்கினுடைய ஒரு உயர்தரமான வார்த்தை தான் அட்ரிபியூட். மெட்ரிக்கையே கொஞ்சம் அப்படி உயர்தரமா சொல்லணும்னா, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அந்த உயர்தரம்னு என்ன, தி பெஸ்டா சொல்லணும்னா தி பெஸ்ட் மெட்ரிக், அது அட்ரிபியூட்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் வந்து கத்தி வச்சு இப்படி வெட்டிட்டே இருக்கிறான். கேரட்டோ பீட்ரூட்டோ ஏதோ ஏதோ ஒன்று வெட்டினே இருக்கிறான். வெட்டினே இருக்கும்போது நடுவுல யாராவது கை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குனு என்ன பண்ணுவான் மனுஷன்? நிறுத்திடுவான். மனுஷன் வெட்டுவானா? கட்டாயம் வெட்ட மாட்டான். கேரட் நினைச்சு வெட்டிடுவானா? வெட்ட மாட்டான், நிறுத்திடுவான். அதே கேரட் வெட்டுற மிஷின்ல எதையாவது நீங்க குறுக்குல கொண்டு போனீங்கன்னா சென்சாருக்கு தெரியும், கேரட் வந்துருச்சு நினைச்சு சக்க சக்க சக்கன்னு வெட்ட ஆரம்பிச்சிடும், கையை வெட்டிடும். ஏன்னா அந்த சென்சாருக்கு அந்த பொருள் நடுவுல வந்த உடனே என்ன நினைச்சுக்குது? அது கேரட் நினைச்சுக்குது. எவனா தெரியாம கையை வச்சானா டக்கு டக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சிடும். என்ன சொல்ல வரேன்? அதுதான் மெட்ரிக். இது இந்த மிஷின் இருக்குதே, கட்டிங் மிஷின், அதுக்கு மெட்ரிக் தான் தெரியும். அதுக்கு என்ன தெரியும்? வெட்ட தெரியும், அவ்வளவுதான். ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை வெட்டு வெட்டும், வெட்டும். ஆனா மனுஷனுக்கு வெட்ட தெரியும், ஆனா எப்ப நிறுத்தணும்னு தெரியும், எப்ப வெட்டணும்னு தெரியும். இது மனுஷன் கையா கேரட்டா தெளிவா தெரியும் அதுக்கு. அதுதான் ஆட்ரிபியூட். மனுஷனுக்கு இருக்கிறது ஆட்ரிபியூட், மிஷின்ஸ்க்கு இருக்கிறது மெட்ரிக். மிஷின்ஸ்க்கு வந்து எப்படி நீங்க அல்காரிதம் எழுதியிருக்கிறீங்களோ அதை மட்டும் தான் செய்ய தெரியும், எக்ஸ்ட்ரா யோசிக்க தெரியாது இல்லையா? அதனால அதை மெட்ரிக்னு சொல்லுவோம்.
ஆனா பிஜிபி வந்து ஆட்ரிபியூட் இருக்கு. பிஜிபி வந்து என்னடா மனுஷங்க லெவல்ல பிஜிபி பேசுறாங்களே, மனுஷங்களுக்கு ஆட்ரிபியூட் இருக்கிற மாதிரி பிஜிபிக்கும் ஆட்ரிபியூட் இருக்குங்கிறாங்களே, அந்த அளவுக்கு மனுஷங்க மாதிரி சூப்பரா அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பர்லாம் கிடையாது. ஆனா மத்த புரோட்டோகால்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுது, மத்த ரவுட்டிங் புரோட்டோகால் கம்பேர் பண்ணும் பொழுது இதனுடைய டிசிஷன் வந்து ரொம்ப உயர்தரமா இருக்கும், ரொம்ப கிளவரா இருக்கும், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். சரி, ஸ்டாட்டிக் ரவுட்டிங் டைனமிக் ரவுட்டிங் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ன்றது ஒருத்தர் டோபாலஜி முழுசா தெரிஞ்சிருந்தா ஸ்டாட்டிக் ரூட்டிங் எழுதலாம். இப்ப இதை பாருங்க, ரொம்ப சின்ன டோபாலஜி இது, வெறும் 2 ரவுட்டர் இருக்கு. இப்ப பாருங்களேன், இந்த ரவுட்டர்ல தெரியாத நெட்வொர்க் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 நெட்வொர்க் தான் தெரியாது. ஏன்னா அது ரவுட்டர் 2க்கு பின்னால இருக்குது. அதே போல ரவுட்டர் 2க்கு தெரியாத நெட்வொர்க் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கும் தான் ரவுட்டர் 2க்கு தெரியாது. அப்போ 2 வரி தான் எழுதணும் ஸ்டாட்டிக் ரூட், எழுதிடலாம் ஈஸியா. ஏன்னா நெட்வொர்க் வந்து ரொம்ப சின்ன நெட்வொர்க். ஸ்டாட்டிக் ரவுட் எழுதுறதுனால என்ன 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 லாபம் நமக்கு? என்ன லாபம்னா 2 லாபம். ஒண்ணு, அல்காரிதம் ஏதோ ரன் ஆக போறது இல்ல. இது ஸ்டாட்டிக் ரவுட் நம்ம தானே எழுதுறோம், அல்காரிதம் ஏதோ தேவையா கண்டுபிடிக்கிறதுக்கு? ஸ்டாட்டிக் ரவுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அது எதுவும் கண்டுபிடிக்கிறது இல்லை, நம்ம எழுதுறது தான். அல்காரிதம் எதுவும் தேவை கிடையாது, எதுவும் ப்ரோக்ராம் எதுவும் ஒன்றும் ரன் பண்ண போறது கிடையாது. அடுத்தது, உங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த பாதை வழியா தான் என் பாக்கெட் போகும். ஏன்னா நீங்க தான் எழுதுனீங்க பாதையை எழுதியது யார்? பாதையை ரவுட்டருக்கு தெரிவித்தது யார்? நாம தான். ஸோ நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, இது வழியா போகும், நம்ம நெட்வொர்க்ல இருக்க பேக்கெட்ஸ் எல்லாம் இது வழியா தான் போகுது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஆனா டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அப்படி இருக்காது. நிறைய வழிகள் இருக்கும்போது அது எந்த வழியில சரியா இந்நேரத்துக்கு போயிட்டு இருக்குதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது புரோட்டோகால் முடிவு பண்ணும், இங்க நாம முடிவு பண்றோம் இல்லையா? அடுத்தது இந்த மாதிரி, இது ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டப் நெட்வொர்க்ல எல்லாம் ஸ்டாட்டிக் ரவுட் எழுதுவாங்க. ஏன்னா ஈஸி, ஒரு டிஃபால்ட் ரூட் எழுதுனா போதும். டிஃபால்ட் ரூட்னா என்னன்னா, இப்போ ரவுட்டர் 1க்கு தெரியாத நெட்வொர்க் எத்தனைன்னு சொல்லுங்க. ரவுட்டர் 1க்கு தெரியாத நெட்வொர்க் அந்த ரெண்டு நெட்வொர்க் அந்த ரெண்டு நெட்வொர்க்குக்கு நீங்க 2 லைன்லாம் கூட எழுத வேணாம். இந்த ரவுட்டர்ல டிஃபால்ட் ரூட் எழுதுனா போதும். டிஃபால்ட் ரூட்னா என்னன்னா, உனக்கு எதெல்லாம் தெரியாதோ அந்த டெஸ்டினேஷனுக்கு உண்டான பாக்கெட்டை ரவுட்டர் 2க்கு அனுப்பிச்சிரு. ஒரே லைன்ல எழுதிடும், 0.0 அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவா இருந்தாலும், உனக்கு தெரியாத எதுவா இருந்தாலும் ரவுட்டர் 2க்கு அனுப்பிடு அப்படின்னு எழுதிடலாம். அது பேர் தான் டிஃபால்ட் ரவுட். அது ஸ்டப் நெட்வொர்க்ல தான் எழுதுவாங்க. இதான் ஸ்டப் நெட்வொர்க். ஸ்டப் நெட்வொர்க்னா என்னன்னா, ஒரே ஒரு எக்ஸிட் தான். தெரியாத நெட்வொர்க்குக்கு, எந்த தெரியாத நெட்வொர்க்குக்கு போனோம்னாலும் ஒரே ஒரு எக்ஸிட், ஒரே ஒரு ரவுட்டர் 2 தான் இருக்குது உங்களுக்கு. ரவுட்டர் 2க்கு போயிட்டீங்கன்னா எங்க போலாம்? ரவுட்டர் 2க்கு போயிட்டீங்கன்னா தெரியாத எல்லா நெட்வொர்க்குக்கும் போலாம். தெரியாத நெட்வொர்க்ல எல்லா நெட்வொர்க்குக்கும் போலாம். அது மட்டும் ஆமா, ரவுட்டர் 2 கனெக்ட் ஆயிருக்குது இன்டர்நெட் கூட தான். அங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம். இங்க ரவுட்டர் 1க்கு தெரியாத அத்தனை டெஸ்டினேஷனுக்கும் நாம போலாம், ஒரு டிஃபால்ட் ரூட்டை வச்சுக்கிட்டு. ஆனா அந்த டிஃபால்ட் ரூட்டை நம்ம இங்க எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா, தெரியாதது இந்த டைரக்ஷன்லயும் இருக்குது, இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது, இந்த டைரக்ஷன்லயும் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த 2 நெட்வொர்க்குக்கு ஸ்டாட்டிக் ரூட் எழுதுவாங்க, டிஃபால்ட் ரூட் எழுத மாட்டாங்க. மீதி எல்லா நெட்வொர்க்குக்கும் டிஃபால்ட் ரூட் எழுதிடுவாங்க. புரியுதா? சரி. ஸோ
இங்க வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் உடைய நன்மைகளும் தீமைகளும் சொல்லலாம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் வந்து ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஒரு ஸ்மால் நெட்வொர்க்ல ஈஸியா நம்ம எழுதிடலாம். ரொம்ப சேஃப். இங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புறது, ஒரு ஒரு அல்கோரிதம் யூஸ் பண்ணி டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் நெட்வொர்க் இது அப்டேட் அனுப்புறது, இதுல எந்த அப்டேட் கம்மி மெட்ரிக் கம்பேர் பண்றது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் அட்வான்டேஜ். உங்களுக்கு இதெல்லாம் சிபியூ வந்து என்ன பண்ணாது, எடுக்காது. ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுதுறதுனால ஒரு அல்கோரிதம் யூஸ் ஆக போறது இல்ல. ஸோ உங்களுக்கு சிபியூ கொஞ்சம் மிச்சமாகுது. புரியுதா நான் சொல்றது? சரி. அப்புறம் நம்ம எழுதுறதா ரூட்டு. ஆனா டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அப்படி கிடையாது. அதுவாவே முடிவு பண்றதுனால சில சமயம் இந்த பாதை தான் பெஸ்ட்னு சொல்லும். அந்த பாதையில ஏதாவது சின்ன கோளாறு வந்துச்சுன்னா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி வேற பாதையை காமிக்கும், மாத்திக்கிட்டே இருக்கும். அந்த பாதையை வந்து சரியா இல்லைன்னா மாத்தும். ஆனா இங்க நம்ம எழுதுற பாதை மட்டுமே பின்பற்றப்படும். இதுல நமக்கு ஒரு சேஃப்டி, இது ஒரு அட்வான்டேஜ், கட்டாய அட்வான்டேஜ் தான். ஏன்னா நமக்கு தெளிவா தெரியும் நம்ம பாக்கெட் இது வழியா மட்டும் தான் போகுது, வேற வழியா போல. வேற வழியா போச்சுன்னா வேணா கொஞ்சம் பயப்பட வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல போனா கொஞ்சம் அட்டாக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம பாக்கெட்ல என்ன போகுதுன்றது கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணலாம், பெஸ்ட் ஸ்டாட்டிக் ரூட் எழுதிடலாம். எந்த வழியா போனா நமக்கு சேஃபோ அந்த வழியா ரூட் எழுதலாம். அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் ரவுட். நெக்ஸ்ட், நோ ரவுட்டிங் அல்காரிதம் ஒரு அப்டேட் மெக்கானிசம் ரெக்யர்ட். அது ஆமா. சரி, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த டோபாலஜி வந்து சிம்பிளா இருந்தா ஸ்டேபிளா இருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னா கஷ்டம். டோபாலஜி அப்பப்போ மாறிட்டே இருக்கு. டோபாலஜின்னு என்னன்னு சொன்ன, டிசைன். அப்பப்போ டோபாலஜி மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஸ்டாட்டிக் ரூட்டும் போய் போய் மாற்ற வேண்டியதா இருக்கும். புதுசா நீங்க மேனுவலா உள்ள போயிட்டு மாத்தி மாத்தி எழுத வேண்டியதா இருக்கும் ரூட்ஸ் எல்லாம். அப்புறம் அதுவா மாத்திக்கும். அப்புறமா பெரிய நெட்வொர்க்கா வளர 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 ரொம்ப காம்ப்ளெக்ஸா போயிடும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்டாட்டிக் ரூட் போட்டு மெயின்டைன் பண்றது. ஆமா ஆமா, அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பாருங்க, இங்க பெரிய நெட்வொர்க்கு காமிக்கிறாங்க, ஏகப்பட்ட ரவுட்டர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஒயர் இருக்குது, ரீஜன் 1 2 3 போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல ஸ்டாட்டிக் ரவுட்டிங் போவே கூடாது. டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் தான். ஆமா. அப்போ ஸ்டாட்டிக்ல பண்ணும்போது நீங்க போய் எல்லா ரவுட்டர்லயும் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்க வேண்டியதா போயிடும், ரொம்ப கஷ்டம். இதே ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் போட்டீங்கன்னா லார்ஜ் நெட்வொர்க்ல, ஒரு நிமிஷம், லார்ஜ் நெட்வொர்க்ல பெஸ்ட் வந்து டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் தான். ஏன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தொல்லை கம்மியாகும். அட்மினிஸ்ட்ரேட்டர் போயிட்டு ஒவ்வொரு ரவுட்டர்லயும் போயிட்டு அவன் வேலை குறையும். குறையுமா இல்லையா? கட்டாயம் குறையும். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுதுற வேலை குறையும். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுதும் போது சில சமயம் நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுதும் போது அதுவே ரவுட் ஃபார்ம் ஆச்சுன்னா எந்த தப்பும் இல்லாம, எந்த ஐபிஎஸ் தப்பும் இல்லாம நீட்டா எழுதும். அது மட்டும் இல்லாம 2 பாதை ஒரே காஸ்ட் இருந்துச்சுன்னா அது பேர் ரிடண்டன்ட் பாத்னு சொல்லுவோம். ரிடண்டன்ட் பாத்தும் கொடுக்கும். இப்போ 2 பாதை வழியா ஒரு இடத்துக்கு போலான்னா அந்த 2 பாதையும் மெட்ரிக் ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னா 2 பாதையும் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் என்ன பண்ணும், ரவுட்டிங் டேபிள்ல போடும். அப்போ லோடு வந்து 2 வழியாவும் போறதுனால சீக்கிரமா போய் சேரும். ஸ்டாட்டிக் ரூட்டிங்லயும் இது பண்ணலாம், ஆனா அது நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும்.
கண்டுபிடிச்சு ஸ்டாட்டிக்கா எழுதுறோம். ரைட். ஏதாவது ஒண்ணு ஒரு லிங்க் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட உடனே நம்ம என்ன செய்யலாம், ஆஹ், வேற பாதை வழியா மாத்தி விட்டுரும் அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஏதாவது லிங்க் டவுன் ஆனா கூட வேற பாதை வழியா மாத்தி விட்டுரும். ஆனா ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல நம்ம மேனுவலா போய் பண்ண வேண்டியதா போயிடும்.